அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தக ஒப்பந்தம் நீண்ட இழுபறிக்கு பின் நேற்று கையெழுத்தானது. இனி ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்காது என ட்ரம்ப் கூறியிருந்தார். ட்ரம்புக்கு ரஷ்யா பதிலடி கொடுத்துள்ள சம்பவம் கவனம் ஈர்த்து வருகிறது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்கா வர்த்தக வரி உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை இந்தியாவுக்கு கொடுத்தது. குறிப்பாக இந்தியா மீதான வரியை 50% உயர்த்தி அதிர்ச்சி கொடுத்தார் அதிபர் ட்ரம்ப். பின்னர் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து பேசிய அதிபர் ட்ரம்ப், இனி ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யாது என்றும் அமெரிக்காவிடம்தான் கொள்முதல் செய்யும் என்றும் கூறியிருந்தார். ட்ரம்பின் பேச்சுக்கு ரஷ்யா பதிலடி கொடுத்துள்ளது. இதுகுறித்து பேசிய ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ், இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை ரஷ்யா மட்டும் விநியோகிக்கவில்லை என்றும் இதை ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகள் நன்கு அறியும் என்றும் விளக்கம் அளித்தார். அது மட்டுமன்றி இந்தியா பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி வருவதாகவும் உலக நாடுகளில் எங்கிருந்து வேண்டுமானாலும் தங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதற்கான முழு சுதந்திரம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.